சான்றோர்கள், புரவலர்கள், நான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாராட்டு அப்படின்னு சொன்னால் ஈகை செய்வலாம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குமாறு. ஈகை செய்கிறவங்க தான் உயர்ந்தவங்க, வள்ளலுக்கு மேலே உயர்ந்தவங்க கிடையாது. இந்த வள்ளல் தன்மை பொருந்திய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழின் மேல் ஆர்வம் கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கும். 5 நிமிஷம் தான், அதிகம் பேசல. அந்த ராஜசேகரன் சார், வணக்கம் சார். உங்கள் பாதம் தொட்டு அடியான் வணங்குகிறேன். அருமையான ஒரு மனிதர், தமிழ் ஆசிரியர் சார். இது பெரியவங்க சின்னவங்க கிடையாது. வயசில் அதிகமாக இருந்து அறிவு இல்லாதவங்க இருக்கணும் நிறைய. நாங்களாம் இப்போ வயசு கம்மியாக இருந்து அறிவுடையவங்களாக இருக்கிறீங்க. அறிவுடையோர் எல்லாம் உடையோர். வள்ளுவர் சொல்றார், அறிவுடையார் எல்லாம் உடையோர், அறிவிலர் என்னுடையரேனும் இலர். ஒரே வார்த்தை முடிச்சு போயிட்டார் வள்ளுவர். அதனால் அறிவுடைய பெருமக்கள் ராஜசேகரன் சார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான பாதம் தொட்டு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய முயற்சி சார். நாங்கள் ஒரு 5 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம். நான் மொத்தம் 5 நிமிஷம் டைம் எடுத்துருக்கிறேன். 12:45 முடிச்சிடுவேன். எப்படி இந்த தமிழை வளர்க்குறது அப்படின்னு அகிலண்ணா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, உருகி நிறைய சிந்திச்சிருக்காரு. அதை நிறைய வெளிப்படுத்தினார். அதுக்கு மேலே பேசுறதுக்குலாம் இப்போதைக்கு இங்கே ஆள் இல்லை. இருந்தாலும் நாங்கள் ஒன்று என்ன பண்ணோம்னா, தமிழை வளர்க்கணும்னா என்ன பண்ணுறது, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் வச்சிடலாம். இது நாங்கள் பேசிக்கிறது 5 வருஷமாக பேசலாம். ஆனால் நாங்கள்லாம் எந்த பவரும் இல்லை. இப்போ அகிலண்ண மாதிரி அவங்ககிட்ட சொன்னோம்னா கொஞ்சம் லைட்டாக காதில் போட்டோம்னா அப்படியே அவங்க பவர் மேனெல்லாம் கூடயே வச்சுருக்காரு. எல்லா பவர் ஆளுகளையும் முதல்வர் ஐயா வரைக்கும் அவர் கையில் வச்சுருக்காரு. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா எல்லாமே நடக்கும். அது எங்கள் ஊரினுடைய தன்னலம்ங்கிறதா தலைவர். அவருக்கு ஒரே பேர் தான். அது வந்து ஏகப்பட்ட வேலை செய்கிறாரு. ஏன்னா எங்கள் ஊருக்கு இன்னொன்று இப்போ சொல்லிடுறேன், மெட்ரோ ரயில் அண்ணன் கொண்டு வர போகிறாரு திருப்பூர். அதுக்கு நம்ம இப்போ ஒரு பாராட்டுக்கு வச்சுருக்கோம். அப்போது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் வச்சா, தமிழ் என்பது தாய்ப்பால் கொடுத்த குழந்தை சிறப்பாக இருக்கும். நீங்கள் சிந்திச்சிங்கன்னா 5 மொழி தெரிஞ்சால் கூட சிந்திச்சிங்கன்னா தமிழ் தான் சிந்திக்க முடியும். வேறு மொழியில் சிந்திச்சா வராது. வேறு மொழி சிந்திச்சிங்கன்னா நீங்கள் அறிவுடையர் ஆகணும்னா தாய்மொழியெல்லாம் சிந்திக்கணும். தாய்மொழி கற்றாத்தான் அறிவு. அறிஞர் அண்ணாவிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐயா வரைக்கும் தாய்மொழிகளை படித்து தான் இந்த உயர்நிலைக்கு போனாங்க. தாயை புறக்கணிப்பதும், தாய் மொழியை புறக்கணிப்பதும், தாய் நாட்டை புறக்கணிப்பதும் எல்லாம் ஒன்று தான். அப்போது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் வைக்கலாமா? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் கல்வி வச்சா பசங்களாம் படிச்சுருவாங்களா, நல்லா வருவாங்களா? இது ஒரு 2 பாயிண்ட். 3ஆம் பாயிண்ட் நாங்கள் என்ன பேசணும்னா, தமிழ் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் 50% அனௌன்ஸ் பண்ணுங்க. இது நாங்களாம் பேசிக்கிட்டது இங்கே சொல்கிறேன். தமிழ் படித்தா 50 +2 வரைக்கும் தமிழ் படித்தாலே போதும், நம்ப வேண்டாம். காலேஜில் போயெல்லாம் கஷ்டப்படாது. ஏன்னா டாக்டர் ஐயா சொன்னாங்க பாருங்க, தமிழ் வழி கல்வி தாய் தமிழ் பள்ளினா அது ஒன்றுமே இருக்காது. அங்கே ஆங்கிலம்லாம் கற்றுத்தர மாட்டாங்க. தாய் தமிழ் பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் தான் ஆங்கிலம் சிறப்பாக பேசுகிறது. அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் தான் ஆங்கிலம் சிறப்பாக பேசுகிறது. மற்ற குழந்தைகள்லாம் ஆங்கிலம் பேச தெரியவில்லை. ஏன்னா இன்னொரு 3 நிமிஷம், நம்ம கடைக்கு ஒரு பொண்ணு வந்தது. என்னம்மா இந்நேரத்தில் இங்கே வந்துட்டேன்? நான் வந்து இங்கிலீஷ் டியூஷன் போகிறேன். என்ன படித்தேன்? ஜெயின் ஸ்கூலில் இப்போ எல்கேஜிலேருந்து அங்கேயே தான் படித்தேன். பூரா இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். பேச வரல. எப்போ பேச வரும்? தமிழ் உள்ளே இருக்கணும், அது கிளர்ந்து எழணும், அது ஆங்கிலமாக வெளியில் வரணும். அப்போ தான் உங்களால் பேச முடியும். அது வரைக்கும் பேச முடியாது. உள்ளே நினைப்போம், ஆங்கிலத்தில் வராது. ஆனால் தமிழில் நினச்சிங்கன்னா ஆங்கிலத்தில் வெளியில் வரும். அப்போது தாய்மொழி கல்வி +2 வரைக்கும் ஒருத்தர் படித்தா அரசு வேலையில் 50% +2 வரைக்கும் தான். காலேஜில் நீ தமிழ் படிக்க வேண்டாம், அங்கே போய் ரொம்ப கஷ்டப்படாது. ஏன்னா இங்கே ஒரு பீரியடு இங்கிலீஷ் வைக்கிறீங்க, அவருக்கு தெரியும் கஷ்டம் என்னன்னு. ஒரு பீரியட் இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கலாம். இப்போ என்னை வந்து இப்போ நான் தமிழ் மொழியில் படித்தவன் தான். பெருமிக்காக இல்லை, இப்போ ஒரு இதே ஸ்ட்ரீட்டு ஆங்கிலத்தில் பேசுவேன். அதனால் எளிமையான ஆங்கிலம் தான் பேசுவேன், ஒன்றும் தடுமாற்றம்லாம் இல்லை. ஏன்னா தமிழ் மொழி கல்வி எனக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. பிற மொழியை எளிதாக கற்றுக்கொள்வது. தமிழ் தாய் எனக்கு கொடுத்த பால். நான் ஹிந்தி பேசுகிறேன், நான் பம்பாய் அடிக்கடி போவேன். அவனுக்கிட்ட போய் ஈஸியாக பழகிட்டேன். ஏன்னா நம்ம தாய்மொழி தெரியும், நம்ம மொழி தெரியுது. அடுத்தது கன்னடம் பேசுவேன், என் கிளாஸ் மட்டும் கன்னடம். தெலுங்கு பேசுவேன், மலையாளம் பேசுவேன். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? தமிழ். தாய் தமிழையா அவர் சொன்னார், தமிழுக்கு தான் தாய்ங்கிற பேர் இருக்குது. அந்த பேர் உலகத்தில் எங்கும் இல்லை. அதனால் தாய்மொழியை வளர்ப்பதற்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் எனக்கு தோணுச்சு. அது பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அப்படியே தெரிவிச்சிடலாம். ஐயா சுப்பிரமணிய ஐயா மிகுந்த ஆர்வமுடைய மனிதன். கொஞ்சம் ஒரே தடவை தான் அவர்கிட்ட பேசினேன். அவர் நிறைய பேசுவார், எனக்கு டைமில் நான் ஓடிட்டேன்.
அதனால் இன்னொரு டைம் அவர்கிட்ட நம்ம தனியாக பேசணும். அப்புறம் இதில் முடிச்சிடலாம் தான் டைமில் முடிச்சிருந்தோம், ஒரு நிமிஷம் தான். அதுக்கு என்னோட டைம் முடிச்சிடணும் சரியா. சும்மா நாம் பேசுகிறோம்னா ரொம்ப பேர் எனக்கு கிரியன் திட்டுவார். நான் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன். இந்த 2 குழந்தைகளுக்கும் அவர் எத்தனையோ பேர் நான் கொஞ்சம் திருக்குறள் ஆரம்பித்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300, 400, 500 குறள் வரைக்கும் எனக்கு தெரியும். அதில் 100 குறள் ஆய்வு செய்து வச்சிருக்கிறேன். ஒரு தனியாக ஒரே ஒரு அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண் அப்படிங்கிற இந்த குறளுக்கு 1 மணி 5 நிமிஷம் பேசினேன் வள்ளலார் கொண்டிருந்தேன் இந்த ஒரு குறளுக்கு மட்டும். அதனால் திருக்குறள் மேலே கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. இந்த 2 குழந்தைகளுக்கு ஒரு பரிசு நான் அறிவிக்கிறேன். அவர்கள் திருக்குறள் இங்கே வந்து ஒப்பிக்கணுங்க இல்லை, உங்கள்கிட்ட ஒப்பிச்சாலுமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் பரிசு அறிவிக்கிறேன். நோ டவுட் சார், உங்கள்கிட்ட ஒப்பிச்சாலே போதும். திருக்குறள் இந்த 2 குழந்தைங்க தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அப்படின்னு அப்போ கொடுத்துடலாம், கொடுத்துருவோம். இதுல என்ன இருக்கு? கொடுத்துடலாம் சார், கொடுத்துருவோம். என்ன இருக்கு பண்ணிடுவோம். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. திருக்குறள் முற்றுவதல் பண்ணுறதுக்கு கொடுத்து வைக்கணும் சார். அந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்திடுவேன் கொஞ்ச நேரத்தில். ஏதோ ஒரு ஐடியா பண்ணிடுறேன். திடீர்னு பணம் எடுக்க மாட்டேன். இன்னும் நேரம் இல்லை, உண்மை சொல்லணும்ல. இன்னும் என் பாட்டுக்கு அறிவிப்பா கொஞ்ச நேரத்தில் வந்துடும், ஃபோன் பண்ணால் வந்துடும். இப்போ இந்த மேடையிலே நம்ம கொடுத்துடலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.